எம் ராஜேஷ் டைரக்ஷன்ல ஜீவா ஒரு படம் ஒன்று நடிக்கிறாரு. இந்த மூவிக்கான ஷூட்டிங் இப்ப போய்கிட்டு இருக்கு. இந்த மூவிக்கு இப்ப ஒர்க்கிங் டைட்டிலா ஜியோன்னு வச்சிருக்காங்க. இது ஜீவாவோட 47வது படம். யுவன் சங்கர் ராஜா இந்த மூவிக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. விஜய் சித்துவோட டயங்கர மூவிக்கான பூஜை போட்டோஸ் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ரிஷப் ஷெட்டியோட காந்தாரா சாப்டர் 1 படம் அக்டோபர் 31 அமேசான் பிரைம்ல வரப்போகுது. இது அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணி ஒரு வீடியோ கூட விட்டுருக்காங்க. நான் கூட லேட்டா தான் இந்த படம் ஓடிடியில் வரும்னு நினைச்சேன். ஆனா கொஞ்சம் சீக்கிரமாவே வருது. துருவிக்ரமோட பைசன் படம் இப்போ வரைக்கும் 55 கோடி வசூல் பண்ணிருக்குன்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டியூடி மூவிக்கு ஃபைனலா 100 கோடி வசூல் பண்ணதை அனௌன்ஸ் பண்ணாங்க. ட்ராக் ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் இந்த படத்துக்கான வசூல் 106 கோடி கிட்ட வந்திருக்கு. இது ட்ராக் ரிப்போர்ட். அபிஷியல் ரிப்போர்ட் அனௌன்ஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா இது வரைக்கும் அபிஷியல் ரிப்போர்ட் அடுத்து வரல. அனௌன்ஸ் பண்ணா நான் சொல்றேன். அஜித்தோட AK64 மூவிக்கான அனௌன்ஸ்மெண்ட் நவம்பர் 1 வீக் வர சான்ஸ் இருக்கு. நியூஸ் இப்போ வந்திருக்கு. அனௌன்ஸ்மெண்ட் வருதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுவாரு. சூர்யாவோட கருப்பு மூவிக்கான ஓவர்சீஸ் ரைட்ஸ் பார்சி பிலிம்ஸ் வாங்கியிருக்கிறத அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதே பார்சி பிலிம்ஸ் தான் தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்துக்கான ஓவர்சீஸ் ரைட்ஸையும் வாங்கியிருக்காங்க. சோ கருப்பு ஜனநாயகன் கிளாஷ்ங்கிறது நடக்காதுங்கிறது இது மூலமாவே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா 2 படத்துக்கான ஓவர்சீஸ் ரைட்ஸும் பார்சி பிலிம்ஸ் வாங்கினதுனால ஏதாச்சும் ஒரு படம் தான் பொங்கலுக்கு வரும். சோ அது ஜனநாயகன் மூவி தான். நிறைய பேர் கருப்பு ஜனநாயகன் கிளாஷ் ஆகுதுன்னு சொன்னாங்க. சோ அது இது மூலமாவே தெரிஞ்சு போச்சு கருப்பு படம் பொங்கலுக்கு வராதுங்கிறது. கருப்பு படம் ஒரு ஃபெஸ்டிவல் மூவின்னு சொல்றாங்க. ஃபெஸ்டிவல் டைம்ல ரிலீஸ் ஆனா நல்லா என்ஜாய்மெண்டா இருக்கும்னு. ஆனா இந்த படம் ஃபெஸ்டிவல் டைம்ல ரிலீஸ் ஆக வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா தீபாவளி ரிலீஸ் போயிடுச்சு. அடுத்து பொங்கலும் போயிடும். சோ மோஸ்டா சம்மருக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் நவம்பர்ல வந்துடும். ரோலக்ஸ் மூவிக்கான பட்ஜெட் 300 கோடின்னு சொல்றாங்க. அதான் படம் மூவ் ஆகலன்னு சொல்றாங்க. இது உண்மையானு கேட்டிருக்காரு. இது உண்மை கிடையாது. லோகேஷோட லைனப்னால தான் ரோலக்ஸ் படம் தள்ளி போயிட்டு இருக்கு. காஞ்சனா 4 ஃபர்ஸ்ட் லுக் வரப்போகுதுன்னு ட்விட்டர்ல ஒரு ட்வீட் ஒன்று போட்டாங்க. ஏன் இன்னும் ஃபர்ஸ்ட் லுக் வரலன்னு கேட்டிருக்காரு. அவங்க எந்த ஒரு ட்வீட்டும் போடவே இல்லை. ஸோ அதை நீங்க பார்த்து ஃபேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா காஞ்சனா 4 அப்டேட் சீக்கிரம் வரப்போகுது. அது உண்மைதான். ஆனா எந்த ஒரு ட்வீட்டும் அவங்க போடல. தனுஷ் இப்ப எந்த மூவியோட ஷூட்டிங்ல இருக்காருன்னு கேட்டிருக்காரு. இப்போதைக்கு அவர் எந்த ஷூட்டிங்ல இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த மூவியோட ஷூட்டிங்க்கு அவர் போன மாதிரி எனக்கு தெரியல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். கருப்பு மூவிக்கான ரிலீஸ் டேட் பொங்கலுக்கு வருமானு கேட்டிருக்காரு. இல்ல அடுத்த மாசமே வந்துருங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. இதை பத்தி நான் நேத்து கூட சொல்லியிருப்பேன். நேற்று ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் வணக்கம் சென்னை. இது என்னைக்கு என்ன ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். ஸோ வேற அப்டேட் இருந்தா கேளுங்க.